இந்த உலகத்துல வெற்றியடைய பல பாதைகள் இருக்கு. ஆனா எல்லா பாதையும் சரியானதா? ஒரு ஊரில் கார்த்திக் என்ற இளைஞன் இருந்தான். அவன் புத்திசாலி, ஆனால் பொறுமை இல்லாதவன். நேர்மையாக உழைச்சால் காலம் அதிகமாகும் என சூழ்ச்சி இருந்தால்தான் சீக்கிரம் வெற்றி கிடைக்கும் என்று அவன் நம்பினான். அதே நேரம் அருண் யாரையும் தள்ளாம தன்னையே உயர்த்திக்கிட்டான். ஒருநாள் அவனுக்கும் அவன் நண்பன் அருணுக்கும் ஒரே வேலை வாய்ப்பு வந்தது. அருண் அமைதியாக தன் திறமையை வளர்த்து கொண்டிருந்தான். கார்த்திக் மட்டும் அருணை தாழ்த்தி பேசவும் அவனுடைய குறைகளை பெருசாக்கி மேலாளரிடம் சொல்லவும் ஆரம்பித்தான். அந்த சூழ்ச்சியால் கார்த்திக்குக்கு வேலை கிடைத்தது. அவன் சந்தோஷப்பட்டான். பார்த்தியா, சூழ்ச்சிதான் வெற்றி தரும் என்று நினைத்தான். ஆனால் சில மாதங்கள் கழித்து உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அவன் சொன்ன பொய்கள் ஒன்று ஒன்றாக தெரிய வந்தன. மேலாளர் அவனை நம்பவில்லை. பொய் வெளிச்சத்துக்கு வந்ததால் வேலையும் போச்சு, மரியாதையும் போச்சு. அதே நேரத்தில் அருண் அமைதியாக கற்றுக்கொண்டு உழைத்து மற்றொரு நல்ல வாய்ப்பில் உயர்ந்த நிலையை அடைந்தான். சூழ்ச்சியால் கிடைக்கும் வெற்றி சீக்கிரம் மறையும். நேர்மையால் கிடைக்கும் வெற்றி வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்கும். வெற்றி எப்படி வந்தது என்பதுதான் முக்கியம். சூழ்ச்சி உன்னை மேலே தூக்கும் போல தெரிந்தாலும் ஒரு நாள் அதே சூழ்ச்சிதான் உன்னை கீழே தள்ளும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.